தேங்காய் பால் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: பட்டை, லவங்கம், முந்திரி, நெய், வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய், பூண்டு, ஊற வச்ச அரிசி, ஒரு முடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம குக்கரை வச்சுட்டு நெய்யை ஊற்றிடணும் ஃபஸ்ட்டு. அப்புறமா 2 கரண்டி எண்ணெய் இதிலே ஆட் பண்ணணும். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்ச உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த பட்டை, அந்த லவங்கம், அப்புறம் இந்த அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அது பொரிஞ்ச உடனே அப்புறம் நம்ம முந்திரி பருப்பு அதில் போடணும். முந்திரி பருப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் வதங்கிட்டு கொஞ்ச நேரம் செவந்த உடனே வெங்காயம் நம்ம ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுக்கிற ஃபஸ்ட்டு வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதங்கி வரணும் ஃபுல்லாக. நல்லா வதக்கிட்டு வதங்கின உடனே அதுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்ச பூண்டும் பச்சை மிளகாவும் அதில் போடணும். பூண்டும் பச்சை மிளகாவும் முழுசாக உரித்து வச்ச பூண்டு அது போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் வதக்கணும். அது வதக்கிட்ட உடனே அதுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கி எடுத்த உடனே கண்ணாடி பதத்தில் வரணும். வதங்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கொஞ்சம் போடணும். போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினோடனே அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவும் கொத்தமல்லி ரெண்டும் சேர்ந்து அதில் வச்சுருக்கிறது அதையும் அதில் போட்டு கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட அப்புறமா நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, அது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தேங்காய் பால். அந்த மாதிரி நான் 2 டம்ளர் போட்டிருக்கிறேன். அதனால் 3 டம்ளர் தேங்காய் பால் நான் ஊற்றுறேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கலரி விட்டுட்டு அதில் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடணும். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே எல்லா இடத்துலையும் சேர்ந்தா போல் கலரி விட்டுடணும். கலரி விட்டுட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடிடணும். கொஞ்சம் நேரம் அது கொதி வரணும். ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அது நல்லா கொதித்த உடனே அரிசி ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசி, நான் பச்சை அரிசி தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிரியாணி அரிசினாலும் போட்டுக்கலாம். இது பச்சை அரிசி தான் நான் போட்டிருக்கிறேன். ஊற வச்ச அரிசி அதை போட்டுட்டு நல்லா எல்லா அரிசியும் போட்டுட்டு நல்லா கலரிடணும். கலரிட்டு நல்லா எல்லா இடமும் சேர்ந்த போல் கலரிட்டு மூடிடணும். குக்கர் மூடியை போட்டு மூடிடணும். குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வந்தோடனே 2 விசில் 3 விசில் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்திங்கனாக்கா நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் ரெடி. நல்லா கமகமன்னு வாசனையோட டேஸ்ட்டு அருமையாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உதிரி உதிரியாக நல்லா வரும். தண்ணி தான் முக்கியம். கரெக்டாக தண்ணி ஊற்றி நல்லா பண்ணும் பால். பார்த்தீங்களா என்னுடைய தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கமெண்ட்டை. தேங்க்யூ.